கவுஹாத்தி கொல்கத்தா இடையே படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலானது பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். கவுஹாத்தி கொல்கத்தா இடையே இந்த முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலானது தொடங்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாவட்டம் மால்டா ரயில் நிலையத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். கவுஹாத்தி கொல்கத்தா இடையே இந்த ரயில் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பயணிகளின் வசதியை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை ரயில்வே மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது வந்தே பாரத் ரயில் சேவையின் ஸ்லீப்பர் ரயில் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பச்சை கொடியை அசைத்து இந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். மேற்கு வங்க மாவட்டம் மால்டா ரயில் நிலையத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். கவுஹாத்தி கொல்கத்தா இடையே இந்த முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நாடு முழுவதும் முக்கிய நகரங்களை இணைக்கிற வகையில வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த ரயில்களுக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் அதனுடைய தரம், போகக்கூடிய வேகம், இந்த மாதிரியான விஷயங்களால வந்தே பாரத் ரயில மக்கள் பெரிதும் விரும்பினாங்க. அதன் காரணமாக அதனுடைய அடுத்த தளத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் சிட்டிங்ல மட்டும்தான் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்லீப்பர் என்று சொல்லப்படக்கூடிய படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில தயாரித்திருக்கிறாங்க. அதனுடைய முதல் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் தொடங்கி வச்சிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் அந்த ட்ரெயின்ல போய் அங்க மாணவர்களோடையும் பொதுமக்களோடையும் கலந்துரையாடக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. இதுல ஆர்ஏசி கிடையாது, நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது ஆர்ஏசி கிடையாது அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பிற ரயில்கள் எல்லாம் ஆர்ஏசி உண்டு, ஆனா இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர்ல ஆர்ஏசி கிடையாதுங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதனுடைய குறைந்தபட்ச கட்டணம் 960 ரூபாயாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில தற்போது ஹவுராவிலிருந்து அஸ்ஸாமோட கவுஹாத்தி வரைக்குமான முதல் ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத் ஸ்லீப்பர் மேலும் விரிவுபடுத்தப்படும். அடுத்தடுத்த நகரங்களுக்கும் இடையில இந்த ட்ரெயினை இயக்குறதுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. விரைவிலேயே அவை பயன்பாட்டுக்கு வரும் என்கிற அறிவிப்பை மத்திய அரசு ஏற்கனவே வெளியிட்டிருப்பது மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.
பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 89397 5009.